அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பின்படி மார்ச் 30ஆம் தேதி தொடங்கும் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் ஒரே மேடையில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் கொள்கை தலைவர்கள் புகைப்படங்களுக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் வேட்பாளர்களை அறிவித்தார். இந்த நிலையில் KV குப்பம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்காமல் புதிதாக கட்சியில் வந்தவருக்கு சீட் கொடுத்துள்ளார்கள் என தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் பின்னர் செய்தியாளரை சந்தித்து பேசுகையில், நாங்கள் தொகுதியில் என்னென்ன வேலைகள் செய்தோமோ அதற்கான எல்லா ஆதாரமும் எங்களிடம் இருக்கிறது. எங்களை நேர்காணல் செய்யவில்லை. நேற்று இரவு வரை போராடி பார்த்தோம். எங்களுக்கு சீட் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு காலையில் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. எங்களுக்கு சீட் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். KV குப்பம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்காமல் புதிதாக கட்சியில் வந்த தென்றல்குமார் என்பவருக்கு சீட் கொடுத்துள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்த அவரை நான் தான் இந்த கட்சியில் சேர்த்தேன். அதனால் எங்கள் உரிமையை கேட்பதற்காக விஜயிடம் வந்திருக்கிறோம். எங்களுடைய உரிமையை விஜய் கேட்க வேண்டும். கேட்கும் வரை நாங்கள் இங்குதான் போராட்டம் பண்ணுவோம் என்றார்கள். இது போக தற்போது இன்னொரு சம்பவமும் அரங்கேறியுள்ளது. புஷியானந்த் டி நகரிலும், ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்திலும், செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலும், சத்யபாமா திருப்பூர் வடக்கிலும் போட்டியிடுகின்றனர். அதே போன்று எழும்பூரில் ராஜ்மோகன், ஆயிரம் விளக்கு தொகுதியில் JCD பிரபாகரன், திருப்பரங்குன்றத்தில் CDR நிர்மல்குமார், திருத்தணியில் சத்யகுமார் போட்டியிடுகின்றனர். அதிமுக மற்றும் திமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு விஜய் வாய்ப்பளித்துள்ளார். குறிப்பாக தனது நண்பரும் நடிகருமான ஸ்ரீநாத்துக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளார். தூத்துக்குடியில் அவர் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளார். ஏற்கனவே புதிதாக வந்தவர்களுக்கு தான் பதவி வழங்கப்படுகிறது, எங்களுக்கு வழங்கப்படவில்லை என தாவேகாவினர் குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாதது குறித்து விஜய் காரை வழிமறைத்த அஜிதாவுக்கு சீட் வழங்கவில்லை. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பு தான் வழங்கவில்லை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் அவரது பெயரை விஜய் அறிவிக்கவில்லை. இதனால் அஜிதா ஏமாற்றமடைந்துள்ளார். சிந்தாமணி, பல்லவி, சத்யபாமா உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு அளித்தாலும் மொத்த எண்ணிக்கையில் பெண்களுக்கு குறைவாகவே சீட் ஒதுக்கியுள்ளார் விஜய். விஜயின் கல்லூரி கால நண்பர் நடிகர் சஞ்சீவ், ஸ்ரீநாத் எல்லோருக்கும் ஒரு கல்லூரியில் விஜயுடன் ஒன்றாக படித்தவர்கள். விஜய் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய போதே ஸ்ரீநாத்தும் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜய் ஹீரோவாக அறிமுகமான நாளைய தீர்ப்பு படம் கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியானது. அதே படத்தின் விஜயின் நண்பராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர்தான் ஸ்ரீநாத். தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு வெளியான விஜயின் மாண்புமிகு மாணவன் படத்திலும் ஸ்ரீநாத் நடித்துள்ளார். தொடர்ந்து 12B, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, காதல் வைரஸ், உள்ளம் கேக்குதே, உன்னாலே உன்னாலே, பீமா, தாம் தூம், மாசிலாமணி, குட்டி, உத்தரமபுத்திரன் என பல படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக விஜயின் வேட்டைக்காரன் படத்தில் நண்பனாக நடித்திருப்பார். மாஸ்டர் படத்திலும் சில காட்சிகளில் வந்திருப்பார். நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் ஸ்ரீநாத் தடம் பதித்துள்ளார். 2009இல் வெளியான முத்திரை, 2014ஆம் ஆண்டு வெளியான சந்தானம் நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆகிதம் ஆகிய படங்கள் இவர்தான் இயக்கியிருந்தார். ஆரம்ப காலத்திலிருந்தே விஜயுடன் நடிப்பில் இருந்து வரும் ஸ்ரீநாத் சினிமாவிலும் ஒன்றாக பயணித்து தற்போது அரசியலிலும் ஒன்றாக தடம் பதித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீநாத்துக்கு பதவி கொடுத்தது மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியுள்ளது.
இந்த நிலையில் தூத்துக்குடியில் தீவிரமாக பணியாற்றி வந்த தாவேகா பெண் நிர்வாகி அஜிதா அக்னேலுக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் கீதா சீவன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி.டி. செல்லப்பாண்டி ஆகியோர் போட்டியிட்டுள்ளனர். இந்த நிலையில் அஜிதா அக்னேலுக்கு சீட் வழங்கப்படவில்லை என்றும் அவருடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்று அப்படியே விஜய் சீட் ஒதுக்கியுள்ளார் என்று பலரும் கொந்தளித்துள்ளனர். இதனால் தற்போது அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் காரில் இருந்த தாவேகா கொடி மற்றும் விசில்களை கலற்றி வீசி உள்ளனர். இந்த நிலையில் தற்போது ஆக்ரோஷமான அஜிதா அக்னேல் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு திமுகவில் இணைய போவதாக தற்போது தாவேகா நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். அஜிதா அக்னேலுடன் இணைந்து தற்போது சீட் வழங்கப்படாத ஒட்டுமொத்த தாவேகாவினர் அனைவரும் திடீரென திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாளை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த செய்தி தாவேகாவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே குடும்ப விவகாரத்தால் தத்தளித்து வரும் விஜய்க்கு தற்போது அவரது நிர்வாகிகளின் இந்த முடிவு விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் தான் தாவேகாவின் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் கல்பனா மற்றும் பகுதி மகளிர் அணி அமைப்பாளர் இளவரசி ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். திமுக தலைமையிலான அரசின் சாதனை திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் இணைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் தாவேகாவிலிருந்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பெண் நிர்வாகிகள் ஆளும் கட்சியில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. திமுகவில் இணைந்த இந்த பெண்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தற்போது திமுக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். விஜய்க்கு அடுத்த ஒரு சம்பவம் நிகழ உள்ளது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். கையோடு கொளத்தூரில் பரப்புரையையும் மேற்கொண்டார் நேற்று. இந்த நிலையில் அவர் மீது காவல்துறை 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று விஜய் சென்னையில் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். நேற்று பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அப்படியே பரப்புரையை தொடங்கினார். முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் அவர் பரப்புரை செய்தார். இந்த நிலையில் கொளத்தூரில் அவர் பரப்புரையில் ஈடுபட்ட போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நிலை கண்காணிப்பு குழு அதிகாரி குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரப்புரையின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியுள்ளதாக விஜய் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 5 ஒலிபெருக்கிகளை வைத்து மட்டுமே பரப்புரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துகிறார். மேலும் பரப்புரை தொடங்கிய முதல் நாளே இப்படி வழக்கு வாங்கியிருக்கிறார் விஜய். முன்னதாக வில்லிவாக்கத்தில் பரப்புரை செய்ய முயன்ற போது கூட்ட நெரிசல் அதிகமானதால் பரப்புரை ரத்து செய்யப்பட்டது என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் மீது இப்படி அடுத்தடுத்து புகார்கள் வந்து கொண்டே இருப்பதாலும் அது மட்டுமின்றி ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் சிக்கி கொண்டிருந்த விஜய்க்கு இப்படி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதனால் தற்போது விஜயை விசாரிக்க போலீசார் விஜய் வீட்டில் குவிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சற்று அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.